ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கடைசி வாரத்தினுடைய 3வது நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு நாம் செழிப்பு செவ்வாய் என்று சொல்லி பெயர் கொடுத்திருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு தேசத்தை வாக்கு பண்ணுகிறார். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று சொல்லி உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். கர்த்தர் வாக்கு பண்ணின தேசத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்களா? அது பள்ளத்தாக்கு மலை, ஹில்ஸ் அண்ட் வேலிஸ். அது பார்க்கறதுக்கே ரம்மியமாக இருக்கக்கூடிய காட்சி. அடுத்தது அங்கிருந்து புறப்படுகிற ஊற்று, ஸ்ப்ரிங், ஆறு, ஏரி, வாட்டர் சோர்ஸ். அடுத்தது அங்கே விளைகிற விளைபொருட்களினுடைய லிஸ்ட்டை பாருங்கள். கோதுமை, வார்கோதுமை, திராட்சை, அத்தி, மாதளம், ஒலிவ மரம், எண்ணெய், தேன். என்னங்க வேணும் வேற? இங்க குறிப்பிடப்பட்டுள்ள 7 வகையான உணவுகள். அது செழிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த தேவன் வாக்கு பண்ணின இந்த தேசத்தில் இவைகள் ஏராளமாக இருக்கிறது. மிகப்பெரிய செழுமையான செழிப்பான காரியத்தை ஆண்டவர் இவர்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உணவு வகைகள், இங்கே குறிப்பிட்ட இந்த 7 வகையான உணவு வகைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே டேஸ்ட். அடுத்தது கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நியூட்ரிஷியஸான ஃபுட்டு, ஊட்டச்சத்து நிறைந்த உணவு. இதற்கு நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்களும் நாம் கொடுக்கலாம். அத்திப்பழத்தினுடைய சாறை தேனில் கலந்து நீங்கள் குடிச்சு பாருங்கள். அதனுடைய அந்த டேஸ்ட்டு, அதற்கப்புறம் அதிலிருந்து கிடைக்கிற நியூட்ரிஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை என்றைக்காவது நீங்கள் சுவைத்திருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் ஒரு முறை நீங்கள் சுவைத்து பாருங்கள். அது எவ்வளவு நியூட்ரிஷியஸாகவும் டேஸ்டாகவும் இருக்கு என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த விஷயத்தை நாம் உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது 3வது நாளிலே செவ்வாய்க்கிழமை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அத்தி மரத்தை போய் பார்க்கிறார். அந்த அத்தி மரத்தில் காய்கள் இல்லை. அதனால் ஆண்டவர் அதை சபிக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அத்தி மரம் என்று சொல்லும் பொழுது இது ஏதேன் தோட்டத்திலே இருந்த மரம். ஏதேன் தோட்டத்தில் எல்லா வகையான மரங்களும் இருந்தன என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதில் நமக்கு மரம் சொல்லும் பொழுது தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதான நன்மை தீமை இன்னதென்று பிரித்தறியத்தக்க கனி அந்த மரத்தில் விளையும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொன்று மரம் ஜீவ விருட்சம், ஜீவ மரம். இது ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியாது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தெரிந்த நம்முடைய அறிவுக்கு எட்டின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த மரம் அத்தி மரம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அத்தி மரம் தானுடைய இலைகள் தான் இவர்களுக்கு நிர்வாணத்தை மறைக்க அது உதவினது. இப்போ நான் கேட்குறேன், அத்திமரத்தினுடைய இலைகளை எடுத்து தேய்த்து நிர்வாணத்தை மறைக்கலாம் என்று சொல்லி இவர்களுக்கு எப்படி புரிந்தது? அதை எதனால் அதை நாடினார்கள் என்றால், அத்தி மரத்திலே எப்பொழுது இலைகள் நிறைய இருக்கிறதோ அப்பொழுது அதிலே காய்கள், கனிகள் இருக்கும். அத்திமரத்தினுடைய கனி எப்பொழுதுமே இலைகளுக்குள்ளாக மறைந்துதான் இருக்கும். அது வெளியே விசிபிளா தெரியாது. ஆக்சுவலா அந்த இலைகளை, அந்த கனிகளை இந்த இலைகள் மறைக்கிறது என்பதை இவர்கள் பார்த்தபடியினால நம்முடைய நிர்வாணத்தையும் இது மறைக்கும் என்று சொல்லித்தான் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அத்திமரத்தினுடைய இலைகளை எடுத்து இவர்கள் தேய்த்தார்கள். அத்திமரத்தை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு செழிப்பிற்கு அடையாளம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம்.
சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்செபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சைச் செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். ஒரு செழிப்பான காலம், சமாதானமான காலம் என்று சொல்லி சாலமோனுடைய காலத்தை நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அதற்கு வர்ணனையாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். வேதாகமம் முழுவதிலுமே அத்திமரத்தை பற்றி சொல்லும் பொழுது ஜீவனுக்கான அடையாளமாகவும் செழிப்பிற்கான அடையாளமாகவும் சமாதானத்திற்கான அடையாளமாகவும் நீதிக்கான அடையாளமாகவும் அத்திமரம் சொல்லப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அத்திமரத்தை பற்றி மீகா சொல்லி இருக்கிறார், யோவேல், ஆபகூக், ஆகாய், இத்தனை தீர்க்கதரிசிகளும் அத்திமரத்தை மையப்படுத்தி தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தம்முடைய சீசர்களுக்கு சொல்லும் பொழுது அத்திமரத்திலே இளம் கிளை தோன்றும் பொழுது தோன்றினால் வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்படிப்பட்ட இந்த செழிப்பிற்கு அடையாளமான அத்தி மரத்திலே ஆண்டவர் போய் பார்க்கும் பொழுது அதிலே செழிப்பு இல்லாமல் இருந்தது. அத்திமரம் இஸ்ரவேலுக்கு உருவகமாக சொல்லப்படுகிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமே. அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நீங்களும் நானும் இன்றைக்கு காணப்படுகிறோம் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அத்திமரம் போல செழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பூமியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி வாரத்தினுடைய 3வது நாள் அத்திமரத்தை போய் பார்த்து அதிலே கனிகள் இல்லாதே அவர் கண்டுபிடிக்கிறார். செழிப்பு இல்லை, அது செழிப்பு முடிந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய காரியத்திலே நாம் எப்படி காணப்படுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆவிக்குரிய நிலைமையிலே நீங்களும் நானும் செழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் ஒரு அத்தி மரமாக, செழிப்புள்ளவர்களாக, நீதி விரும்புகிறவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக, இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் நீங்களும் நானும் காணப்படுகிறோம் என்று சொல்லி நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால், அத்திமரத்தை நாடி வருகிறார், கனியை காணவில்லையே, இலைகள் இருக்கிறது, கனி இல்லை. இது எதை குறிக்கிறது? மாய்மாலத்தை குறிக்கிறது. அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு மாய்மாலமான வாழ்க்கையா இருக்கிறது. வெளியிலே நம்ம எல்லாம் செய்யறோம், ஆனா உள்ளுக்குள்ள கனி இல்லை. நம்முடைய ஜீவியம் கனி இல்லாத ஜீவியமாய் இருக்கிறது என்பதை கர்த்தர் கண்டுபிடிக்கிறாரே. கர்த்தர் ஒருத்தருக்கு தான் அதை கண்டுபிடிக்க தெரியும், மற்றவர்களுக்கு அதை கண்டுபிடிக்க தெரியாது. மற்றவர்கள் வெளியில பார்த்தா நிறைய இலை இருக்கு, அப்ப கனி இருக்கும்னு நினைத்து கொண்டிருப்பார்கள். அது மாய்மாலம். நீங்களும் நானும் ஆவிக்குரிய நிலைமையிலே செழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்த நாள் இந்த நாள். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவில்லையா? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறதா? இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, என்னை ஒரு அத்தி மரமாக, செழிப்புள்ளவனாக, ருசி மனம் நிறைந்தவனாக இந்த பூமியில் நான் காணப்பட வேண்டும் என்று என்னை எதிர்பார்த்து என்னை தேடி வந்தேன். ஆனால் என்னிலே கனி இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு நான் என்னை ஒப்புத்தருக்கிறேன். என்னை ஆவிக்குரிய ரீதியிலே செழிப்புள்ளவனாக என்னை மாற்றுவதற்கு உம்மால் முடியும் என்று சொல்லி இன்றைக்கு வாயை திறந்து ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள். இந்த நாள் உங்களுக்கான நாள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமான நாள் இந்த நாள். ஆவிக்குரிய நிலைமையிலே செழித்தோங்கி வளர்வதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அவருடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய அத்தி மரத்தை, நம்முடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் திரும்பவுமாக கொத்துவார், எருப்போடுவார், நீர் பாய்ச்சுவார். உங்களை, என்னை, நம்மை செழிப்புள்ளவர்களாக மாற்ற ஆண்டவர் உதவி செய்வார். செழிப்பான செவ்வாயாக இந்த நாள் இருக்கட்டும் என்று சொல்லி உங்களுக்கு சமாதான வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மூலங்கள் என்பேன். ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் அற்புதமான காலை பொழுதிலே அத்தி மரமாக, செழிப்புள்ளவர்களாக இந்த தேசத்திற்கு நாங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர். ஆனால் மாய்மாலம் நிறைந்த எங்களுடைய வாழ்க்கையை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய மாய்மாலத்தை வெளியே எடுத்து
நாங்கள் உண்மையான கனி கொடுக்கிறவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரிந்தும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஷலோம். காட் bless you.